18/4/2024 காருண்யா ப்ளஸ் 518க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு கணிப்பில் போகலாம். பாருங்கள், 17ஆம் தேதி 50-50 0/92க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு. பாருங்கள், ஆல் போர்டு 1, 2 மெயின் டார்கெட் கொடுத்துருக்கோம், சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 0, 2, 0. சரிங்களா, சொன்ன மாதிரி சொன்னது வந்திருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டு கொடுத்த 0 வந்திருக்குது, மெயின் டார்கெட்டில் கொடுத்த 2 வந்திருக்குது. ஆல் போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி நல்ல ஒரு வின்னிங் தான் எடுக்கிறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம சேனலில் எப்படி வின்னிங் கொடுக்குறோன்னு. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா, டெஃபினட்டாக நல்ல ஒரு வின்னிங் வரும். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுக்குறதுல 2 பி போர்டுக்கு வந்திருக்கு, 0 ஏ போர்டுக்கு போயிருக்குது, சி போர்ட்லேயும் 0 வந்திருக்குது. சரிங்களா, ஆக மொத்தம் 0, 2, 0. சரிங்களா, இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், நேற்று நான் சொல்லியே கொடுத்துருந்தேன். நேற்று கூட நான் 16ஆம் தேதி ஷார்ட்டில் கொடுக்கும்போது கூட நம்ம பழைய வீடியோ கூட பார்த்துட்டு வாங்க. இந்த ரிசல்ட் வந்திருக்குது. என்ன வந்திருக்குது, 035ன்னு வந்துச்சு. நான் அப்பவுமே சொன்னேன், 00 கொடுத்து சொன்னேன், 05ன்னு தான் வந்திருக்கு, பவரில் தான் வந்திருக்கு. 00 கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 00 வந்திருக்குது ஏசிக்கு. சரிங்களா, சொன்ன மாதிரி 05 இது கணக்கில் கிடையாது, 00வாக வரணும்னு சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், 17ஆம் தேதி ரிசல்ட்டு 00 வந்திருக்குது. சரிங்களா, நேற்றுக்கு நம்ம 00வும் கொடுத்துருக்குறோம். ஏசிக்கு 00 பாஸ் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி ஏசிக்கு 00 பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுக்குற நம்பர் ஏபிக்கு தான் பாஸ் ஆகும்னு சொல்லுவேன். மிஸ் ஆனால் பிசிக்கு போவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிசிலையும் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 0 to 0. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏபி, பிசி, ஏசிக்கு 2 0வும் பாஸ் ஆகிருக்கு, பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஏசியாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த மெயின் டார்கெட்டு 5 செட்டு, கீழே இது வந்தால் உள்ளே வரும், இது வரலன்னா வரும்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அது வரல, ஆனால் இது வந்திருக்குது. சரிங்களா, ஒன்று மேலே இருக்க வரணும், இல்லை கீழே இருக்க வரணும். அதே மாதிரி ஃபாலோ அப் நம்பர் சொல்லியிருந்தேன், 00 கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. சரிங்களா, 00 வந்துருச்சு. அதான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. 2 போர்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், ஏசியும் பாஸ் பண்ணியிருக்கோம், பிசியும் பாஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நண்பா, அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் 3 டிஜிட்டலில் பாருங்கள், நான் சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்துருப்பேன், பாக்ஸ் போட்டுக்கோங்க, நம்ம இது வின்னிங் பாக்ஸ் தான் வரும்னு. அதே மாதிரி பாக்ஸ் போட்டிருந்தால் இந்த செட்டானது பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும், பாக்ஸில் பிசி வின் பண்ணியிருக்கும். ஆமாம், 02ன்னு 20ன்னு வந்திருக்கும் பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா. சரியா நண்பா, சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். இன்றைக்கி நல்ல ஒரு பக்காவாக வின்னிங் வாங்கிட்டோம். 2 போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம், ஆல் போர்டுலேயும் பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஏ போர்டு, பி போர்டு வாரியாகவும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 18ஆம் தேதி நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வின்னிங் பக்கா மாதம் வின்னிங் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா, அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் பார்க்குற நண்பர்கள் பெல்லைக்கான ஆனில் போடுங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சரிங்களா, இன்றைக்கி கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டு 0, 1 கொடுக்குறேன். சரிங்களா, திரும்பவும் 0கள் வருது, அதனால் 0, 1 கொடுக்குறேன். 0 வரலைன்னா பவரில் வரலாம், 5ன்னு வரலாம், ஆனால் 1 மெயின் 0, 1 மெயின் டார்கெட் நான் கொடுக்குறது. சப்போர்ட்டுக்கு 6 கொடுக்குறேன். சரிங்களா, மிஸ் ஆனால் அந்த 6 உள்ளே வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுங்கிறதுல ஏ போர்டுக்கு 8, 3 கொடுக்குறேன், பி போர்டுக்கு 5, 0. சரிங்களா, சி போர்டுக்கு 4, 1 கொடுக்குறேன், சப்போர்ட்டுக்கு இந்த 6 கொடுக்குறேன். இந்த 6 உங்கள் கணிப்பில் ஏதாவது உள்ளே வருதா பாருங்கள். என்னுடைய கணிப்பில் வந்தாலும் வரலாங்கிற மாதிரி இருக்குது, அதனால் 6 வெளியில் கொடுத்துருக்குறேன். மெயின் டார்கெட் இங்கே இருக்கிறது. சப்போஸ் ஏதாவது ஒரு போர்டுக்கு 6 உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பா. சரிங்களா, அதுக்காக தான் கொடுக்குறேன். சரி, அடுத்து 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் பாருங்கள். கேரளாவுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க, மத்தியானம் கேஎலுக்கு மட்டும் டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம், 8610575149. சரிங்களா, இந்த நம்பருக்கு கெஸ்ஸிங்லாம் கேட்காதீங்க. இதில் போய்ட்டு டிக்கெட் புக்கிங் பண்ணணுங்கிறவங்க, 3 மணிக்கு விளையாடுறவங்க மட்டும் இதில் போய்ட்டு நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாயின் போடுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் நாங்கள் வீடியோவிலே பக்காவாக நான் கொடுத்துட்றேன். சரிங்களா, நீங்கள் எங்கேயும் போகலாம், நம்ம கொடுக்குற இந்த வீடியோவிலே பக்கா மாதம் வின்னிங் கொடுத்துட்றோம். நம்ம ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து தொடர்ந்து 2 நாள் 3 நாள் நல்ல வாரத்தில் 4 நாள் 5 நாள் இந்த போர்டுலேயே நான் வின்னிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி நம்மளுக்கு 00 வந்தாச்சு. சரிங்களா,
ஃபாலோ அப் நம்பர் சொல்லியிருந்ததில் 00 வந்துருச்சு, அதனால் தூக்கிட்டேன் அதை. அடுத்து 88 99 11 44 வர வேண்டியது இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே அடிக்க வேண்டிய நம்பர் ஒன்று ஏசிக்கு வரலாம், பிசிக்கு வரலாம், இல்லை ஏபிக்கு வரலாம். ஃபாலோ அப் நம்பர் மட்டும்தான் இது. இது ரெகுலர் நம்பர். சரிங்களா? வந்தால் டபுள்ஸ் இப்படி வரலாம், நாளைக்கு கூட ஒரு டபுள்ஸ் வரலாம், வந்தால் 99ங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? இல்லைன்னா 00 கணக்கில் வந்தால் கூட நீங்கள் வச்சு விளையாடுங்க நாளைக்கு. ஏன்னா மேலே 3 0 இருக்குது, 2 0 அடிச்சிருக்கேன். நாளைக்கு 000 கூட அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடியோவை தள்ளி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? 000 கூட அடிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் ஒரு செட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் அது 3 டிஜிட்டல் கொடுக்கும்போது சொல்கிறேன். 2 டிஜிட்டலுக்கு நான் சொல்கிறேன் நான். 90 திரும்பி வர மாதிரி இருக்குது, 10 வர மாதிரி இருக்குது, 08 வர மாதிரி இருக்குது. பவரில் வந்து 5 4ன்னு வரலாம். அதனால் இந்த கணிப்பை கொடுக்குறேன். 14 54 94 10 18 19 08 90. சரிங்களா? மெயின் டார்கெட் ஏபிஏசி தான் வரும். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். சரிங்களா? அதேமாரி எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு போர்டுக்கு வைக்கும்போது 18ன்னு வச்சா 81ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. எந்த நம்பர் வச்சாலும் அதேமாதிரி 14 வச்சா 41ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வைங்க. 54 வச்சா 45ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் தோல்வி அடையாமல் வின்னிங் மட்டும் பார்க்க முடியும். இப்படி வச்சுட்டு அப்படி போச்சுன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் கரெக்டாக கொடுக்க பார்ப்பேன். சப்போஸ் என் கணக்கு கூட ஒரு நேரம் மிஸ் அதே நம்பர் அடிச்சிடுவான். 08ங்கிறது அடிப்பான். ஆனால் அதை 80 கூட திருப்பி அடிச்சிட்டோன்னா நம்ம கணக்கில் வந்துடும். 08 எடுக்கிறது வந்துடும். ஆனால் வைக்கிறவங்க 08 மட்டும் வைக்காதீங்க, 80ன்னு வைங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? அதனால் சொல்லி கொடுக்குறேன் நண்பா, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இது ஃபாலோ அப் நம்பர் தான், வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடிக்கணும், பாருங்கள். சரிங்களா? அடுத்து 3 டிஜிட்டல் பெறலாம். 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 499 818 398 0930 209 107 058 614 851. இன்றைக்கி ஒரு செட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வந்து வருது கணக்கில், அதனால் இந்த செட்டையும் விடுறதுக்கு மனசு இல்லை, அதனால் கொடுக்குறேன். நீங்கள் இத்தனை செட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு செட்டு 2 செட்டு வந்துச்சுனாலும், ஆனால் மெயினாக பாக்ஸுக்கு வர மாதிரி தான் இருக்கும். நம்பரை மாற்றி கூட வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். பேட்டர்னில் என்ன இருக்கோ அதை கொடுக்குறேன் நான். எல்லா செட்டையும் நம்ம பாக்ஸ் போட்டு கொடுக்க முடியாது, அதனால் சொல்லி கொடுக்குறேன் நான். ஏதாவது ஒரு செட்டு போடணும், பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு பிசியாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்தந்த நம்பர் இதில் வரணும்னு சொல்லியிருக்கேன். 1 பவரில் போயிடுவோம், 2 நம்பர் வரும், ஒரு நம்பர் வராமல் போய்டும். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? இது இல்லாமல் ட்ரிபிள்ஸுன்னு யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது தான் வரும். வந்தால் ட்ரிபிள்ஸுன்னு வந்தால் இப்படி வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? வரலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் இதுவும் ட்ரிபிள்ஸ் மாதிரி தான். ஏன்னா 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9 இருக்குது. பாருங்கள், அதனால் உங்கள் கணிப்பில் மட்டும் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? நான் மேலே கோடு வச்சுருக்கிறது என்னுடைய மெயின் டார்கெட். நான் டிக்கெட் போடுறதா இருந்தால் அப்படி தான் போடுவேன். அதனால் நான் கொடுக்குறேன். சப்போஸ் அது மிஸ் ஆச்சு, அதில் இருக்கிறது வரலன்னா இதில் இருக்கிறது வரலாம். சரிங்களா? இது வந்து சும்மா ஒரு இதுதான். 2 நம்பருமே ஃபாலோ அப் நம்பர் மாதிரி தான் இது. அங்கே இருக்கிறதா நம்பர். சப்போஸ் மிஸ் ஆனால் அந்த நம்பர்கள் வரலாம், அதுக்காக கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. மெயினாக 3 டிஜிட்டல் பொறுத்தவரையும் பாக்ஸ் தான், எல்லாத்தையும் போட முடியாது. அதனால் உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 2 டிஜிட்டல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வெள்ளைக்கான மெயின்லாம் ஆனில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். நிறைய பேர் வீடியோ வரமாட்டேங்கிறீங்க. வெள்ளைக்கானலாம் ஆனில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சரியா? நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.